வணக்கம். ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதாவது இந்தியாவினுடைய ஜென்சி தலைமுறையினர் தர்மேந்திர பிரதானுடைய பதவி விலகலோடு நின்றுவிட மாட்டார்கள். அது மோடியை அவருடைய பதவியை விட்டு கீழிறக்கும் வரை அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க அப்படின்னு அவர் சொன்னார். எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சில ஆதாரங்களை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஜந்தர் மந்தரில் இளைஞர்கள் நடத்திய அமைதி வழியிலான போராட்டம், அதில் அமித்ஷாவினுடைய காவல்துறை நடத்திய ஒரு காட்டு மிரண்டித்தனமான தாக்குதல். அப்போ தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய இன்டர்நெட் முழுமையாக தடை பண்ணிட்டாங்க. குறிப்பாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெட்டா இந்த மாதிரியான எல்லா முக்கியமான நிறுவனங்களிடமும் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் நேரடியாகவே பேசியிருக்கிறார்கள். அதாவது இங்கே இருந்து எந்த விஷயமும் கசியக்கூடாது, ஒரு சின்ன துண்டு படம் கூட வெளியே போகவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் உடனே அதை மறுத்திருக்கிறார்கள். எப்படி மறுத்திருக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இல்லது சமூக ஊடகங்கள் எல்லாமே இளைஞர்களை நம்பித்தான் இருக்கிறது. அப்போ இளைஞர்களுக்கு எதிரான ஒரு அடக்குமுறையை நாங்கள் முழுமையாக நிராகரித்தோம் என்றால் நாங்கள் எல்லாத்தையும் ஊற்றி மூடிட்டு போக வேண்டியதான். அதை நாங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டோம் என்று மோடியிடமும் ஆர்எஸ்எஸ்ஸிடமும் இந்த நிறுவனங்கள் தெள்ளத் தெளிவாக சொல்லியிருப்பதாக அந்த ஊடகவியலாளர் எங்கிட்ட சொல்கிறார். நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த டெல்லி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி பாஜகவினுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு அது ஒரு 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 முக்கியமான ஒரு பவர் பாயிண்ட், பிஜேபியினுடைய பவர் பாயிண்ட் டெல்லி அப்படிங்கிறது. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? ஜந்தர் மந்தருக்கு உள்ள இந்த மோடியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய ஊடகங்கள் அந்த போராட்டக்காரர்களை அனுமதிக்கவே இல்லை. உள்ளே வந்தவங்களெல்லாம் விரட்டி அடித்தார்கள். நாம் கூட சில வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு போட்டிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பாருங்களேன், வட இந்தியாவில் தொடர்ந்து ஒரு 15-20 வருடங்களாக மோடியினுடைய அடிமை ஊடகமாக வேலை செய்யக்கூடிய சில முக்கியமான நபர்கள் உங்களுக்கு எல்லோரும் தெரியும். ராகுல் கன்வாலே ஆகட்டும், அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்ணா கோஸ்வாமி ஆகட்டும், சுதீர் சௌத்ரி மாதிரியான ஆட்களெல்லாம் எங்கே போனாங்கன்னு மக்கள் தேடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவனுங்க தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தானுங்க இல்லையா, மோடியை பற்றி, அமித்ஷாவை பற்றி, ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி. கேட்டு கேட்டு சலித்து போன மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள். அது இந்த போராட்டத்தில் தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. இன்னொன்று, ஜென்சி தலைமுறைன்னு ரொம்ப புத்திசாலிங்க. அவன் உலகத்தில் இப்போ ஏதாவது ஒரு மூலையில் ஒரு விஷயம் நடந்தாலும் உடனே அவனுக்கு தெரிஞ்சிருது, தகவல் தெரிஞ்சிருது. இப்போ மோடி யாரோ எழுதி கொடுக்குறத வாசித்து வடை சுட்டுட்டு இருக்கிறத அவன் எத்தனை நாள் நம்புவான்? கண்டிப்பாக நம்ப மாட்டான். அதனால் மோடி தொடர்ந்து ஒரு 15 வருடங்களாக இந்தியாவுடைய பிரதமராக வடை சுடுகிறார். அதற்கு முன்னாடி குஜராத்தில் ஒரு 10 வருஷமாக வடை சுட்டார். இதெல்லாமே அவனுக்கு இன்றைக்கி விரல் நுனியில் இருக்குது. எல்லாமே பொய்யா இருக்குது, எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே பொய். அப்போ என்ன பார்க்குறான் அவன்? இன்னும் பொறுத்துட்டு இருந்தால் இது வேலைக்காகாது. அப்போ நம்ம களத்தில் இறங்கி ஆகணும், நம்ம போராடி ஆகணும், இல்லாட்ட நம்ம தலைமுறையே காலி பண்ணிடுவானுங்க அப்படிங்கிற ஒரு 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 பெரிய முன்னெடுப்பு தான் இந்த போராட்டம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னொன்று, இந்த டெல்லியில் நடந்த விஷயத்தை முழுமையாக பேன் பண்ணுறதுக்கு மோடியும் ஆர்எஸ்எஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம், எஃபி எல்லாம் பேசுகிறாங்க, நடக்காதுன்னு சொல்லிட்டான். அதனால தான் பயந்து போன மோடி என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, நடு இரவில் இந்தியாவே தூங்கினதுக்கு பிறகு 12:30 மணிக்கு எழும்பி ரீல் போட்டார் சோஷியல் மீடியாவில். ஏன்னா வேறு வழி இல்லை, அப்படி போட்டுதாகணும், இல்லை மாதிரி தான் நிலைமை ரொம்ப தர்மசங்கடமாக இருக்குங்கிறது மோடிக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குன்னு தெரிஞ்சதுமே உலகத்தினுடைய மிக முக்கியமான ஊடகங்கள், பிபிசி ஆகட்டும், நியூயார்க் டைம்ஸ் மாதிரியான ஊடகங்கள் எல்லாமே அங்கே முகாம் போட்டாங்க. அவன் உலகத்திற்கு பல செய்திகளை கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சிட்டான். மோடியினுடைய ஆட்சியில் இளைஞர்களுடைய நிலைமை என்ன, இளைஞர்கள் படிக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலைமை என்ன, அவங்க நீட் அப்படிங்கிற விஷயத்தினால எவ்வளோ ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத துல்லியமாக போட ஆரம்பிச்சிட்டான். அது உலகம் முழுவதும் பற்றி எறிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ உலக நாடுகளிலிருந்து பல இந்தியர்கள் இந்தியாவுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், காசு இருக்கோ இல்லையோ ஃப்ளைட்டை போட்டு நேராக டெல்லிக்கு வந்துட்டாங்க, சாரையாக வர்றாங்க. இதெல்லாம் நடந்தது. இப்போ ஒட்டுமொத்தமாக மோடி, அமித்ஷாவுடைய கைகளிலிருந்து எல்லாமே போயிருச்சுங்க. நீ ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் நீ என்னதான் சொன்னாலும் அதை மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்ன தெரியுமா? நீங்கள் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு மட்டும் இந்தியாவில் 94,000த்திற்கும் அதிகமான பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கிறது. படிப்பை பாதியிலே நிறுத்திய இந்திய பிள்ளைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா?
2.26 கோடி. அதே மாதிரி மோடி வர்றதுக்கு முன்னாடி அரசு பள்ளிகளில் சேரக்கூடிய மாணவர்கள் அப்படின்னா அது 71% இருந்தது. மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு 49.26% குறைந்திருக்கிறது. எவ்வளோ பெரிய அளவில் அரசு பள்ளிகளில் சேரக்கூடிய பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது பாருங்க. அப்போ கல்வியை முழுமையாக வணிகமயமாக்கி பணக்காரனுக்கு, பணம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் கல்வி, பணம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் டாக்டர் அப்படிங்கிற இடத்தை நோக்கி மோடி திட்டமிட்டு செய்த விஷயம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கியிருக்கிறார். அதனால தான் நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்த இளைஞர்களின் மீது தடியடி நடத்தியது, அவர்கள் அமைதியான வழியில் போராடி இருக்கிறார்கள், அவர்கள் மீது தடையடி நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? போராட்டம் என்பது இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளில் ஒன்று. அதை வச்சுக்கிட்டு நீ ஏன் இது பண்ணுற? இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இந்த ஆரம்ப பள்ளிகளுடைய தகவலெல்லாம் சொல்லிட்டோம். கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வினாத்தாள் கசிந்தது அப்படிங்கிறதுனால இந்த சமீபத்தில் மட்டும் 20 பிள்ளைகள் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, 20 பிள்ளைகள் தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க. மறுதேர்வு 48 முறை நடத்தப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய கொடுமைங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம பிள்ளைகளெல்லாம் சனி ஞாயிற்றுக்கிழமைங்கிறது லீவ் வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க, தேர்வுனாலே பயப்படுவாங்க. இதில் ஒரு வாட்டி தேர்வு எழுதி அது செல்லுபடி ஆகாதுன்னு திரும்பவும் தேர்வு நடத்தும் போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். இந்த போராட்டம் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் கவனம் ஈர்த்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சுற்றுப்புற சூழலில் சின்ன பொண்ணு கிரேட்டா துன்பர்க் இல்லையா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பேர் ரொம்ப ஃபேமஸ். யூஎஸ்ஏல அங்கே இருக்கக்கூடிய எஸ்எஃப்ஐ அமைப்பு நடத்தி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான போராட்டத்தில் கிரேட்டா துன்பர்க் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கலந்து கொண்ட வீடியோ இன்றைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. மொத்தத்தில் என்ன தெரியுமா, 2 மாதமே ஆன ஒரு இயக்கம், ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ஃபாரம் தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது. அந்த இயக்கம் இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறார்கள். என்ன, மோடியும் அமித்ஷாவும் ஒன்றுமே கிடையாது, அவர்களுடைய பிம்பத்தை சுக்கு நூறாக உடைத்து காட்டியிருக்கிறார்கள். எவ்வளோ மகத்தான போராட்டம் என்பதை பாருங்கள். இந்த 13-14 வருடமாக பாருங்கள், அடுத்த எம்பிக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி நடத்துறது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி, கட்சிகளை உடைக்கிறது, ரெசார்ட் அதுக்கு வேறு ஆப்ரேஷன் லோட்டஸ்ன்னு பேரை போடுறது, என்ன பாருங்கள், எல்லாமே இதையெல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறார்கள். இளைஞர்கள் அதையெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி சலிப்பு வந்துருச்சுங்க. சலிப்பு மட்டும் இல்லை, ஒரு விரக்தி வந்துருச்சு. அதான் நம்ம இன்னும் ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி தான், இது ஒலையில் அப்படியே கொதிச்சிருந்து கொட்டணும்னு சொல்லிகிட்டே இருப்போம் இல்லையா, அந்த ஒலை கொதிச்சுக்கிட்டே இருக்குது, இன்றைக்கி அது கொட்டிருச்சு. அதான் காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி அந்த ஊடகவியலாளர் என்று சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார், இது தர்மேந்திர பிரதான் பதவி விலகலோடு ஒன்றும் நின்று விடாது, இது மோடியை, பாஜகவை, ஆர்எஸ்எஸ்ஐ அரியணையிலிருந்து தூக்கி எறிந்து விட்டு தான் இந்த இளைஞர்களுடைய போராட்டம் நிற்கும் அப்படிங்கிறத அவர் தெள்ள தெளிவாக சொல்கிறார். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.